கல்லையும் மண்ணையும் காலுக்கு மெத்தையாக்கி சபரிமலைக்கு செல்லும் பக்தர்களை கண்காணிக்கவும் பாதுகாக்கவும் வனத்துறை சார்பில் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. பக்தி மனம் கமழ கானக பாதையில் பயணிக்கும் ஐயப்பன்மார்களுடன் நாமும் பயணிப்போம் சில நிமிடங்கள். பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே. நெய்யபிஷேகம் சுவாமிக்கே, கற்பூர தீபம் சுவாமிக்கே, ஐயப்பன்மார்களும் கூறிக்கொண்டு ஐயனை நாடி சென்றிடுவார், சபரிமலைக்கு சென்றிடுவார் சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே. கல்லும் முள்ளும் நிறைந்த கானக பாதையில் அவற்றை காலுக்கு மெத்தையாக்கும் சரண கோஷங்கள் முழங்க பக்தர்கள் பாத யாத்திரையாக சபரிமலை நோக்கி செல்கின்றனர். 1000 கோடி பக்தர்கள் பாடி தொழுவார் ஐயப்பன் திருவடியில். அந்த ஐயப்பனே ஒரு குழந்தையின் வடிவில் அருள்மழை பொழிந்தது உன்மடியில். பரிசோதனை மற்றும் பதிவுகளுக்கு பின் சத்திரத்தில் இருந்து காலை 7 மணி முதல் மதியம் 2 மணி வரை ஐயப்ப பக்தர்கள் கானக பாதையில் செல்ல அனுமதிக்கப்படுகின்றனர். கானக பாதையில் ஒவ்வொரு அரை கிலோமீட்டர் இடைவெளியில் பக்தர்களுக்கு குடிநீர் விநியோகம் செய்யப்படுகிறது. பயணத்தின் இடையே உரக்குழி அருவியில் பக்தர்கள் புனித நீராடி மனதும் உடலும் குளிர்ந்து உற்சாகம் அடைகின்றனர். வனவிலங்குகளில் இருந்து பக்தர்களை பாதுகாக்க சத்திரத்தில் இருந்து கிளம்பும் ஐயப்ப பக்தர்களின் முதல் குழுவின் முன்னேயும் சன்னிதானத்தில் இருந்து திரும்பும் கடைசி பக்தர் குழுவினருடனும் ஆயுதம் ஏந்திய வனக்குழுவினர் வருவதற்கும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. வழி நெடுகிலும் பக்தர்களுக்கு தேவையான குடிநீர், மருத்துவம் என்று அனைத்து அடிப்படை வசதியும் செய்யப்பட்டுள்ளது. வனவிலங்குகளிடம் இருந்து பக்தர்களை பாதுகாக்கும் நடவடிக்கையும் மேற்கொள்ளப்பட்டுள்ளன என்று தேக்கடி பெரியாறு புலிகள் காப்பக வனச்சரகர் ஜோதிஷ் தெரிவித்தார். പ്രധാനമായിട്ടും കുടിവെള്ളം, പിന്നെ മെഡിക്കൽ സൗകര്യം, അയ്യപ്പന്മാർക്ക് എന്തെങ്കിലും ആവശ്യം വന്നാൽ കൊടുക്കാനുള്ള വൈദ്യസഹായത്തിനുള്ള ഏർപ്പാട് ഇത് രണ്ടും ചെയ്തിട്ടുണ്ട്. അതുകൂടാതെ വന്യമൃഗ സാന്നിധ്യം നേരത്തെ മനസ്സിലാക്കി അതിനുള്ള വേണ്ടത്ര മുൻകരുതൽ എടുക്കുന്നതിനുള്ള ടീമുകളെ എല്ലാം തന്നെ നമ്മുടെ ഈ സത്രം മുതൽ സന്നിധാനം വരെയുള്ള എല്ലാ സ്ഥലത്തും വിന്യസിച്ചിട്ടുണ്ട്. கூடவே பக்தர்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த கானக பாதைகளில் கூடாரம் அமைத்து வனத்துறையினர் கண்காணித்து வருகின்றனர். இருமுடி எடுத்து எருமேலி வந்து ஒரு மனதாகி பேட்டை துள்ளி அருமை நண்பராம் பாவரை தொழுது ஐயனின் அருள்மலை ஏறிடுவார் சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே. പാസ് എടുത്ത് സ്വാമിമാർക്ക് ഇതുവഴി പോകാവുന്നതാണ്. ഇവിടെ ആകെയുള്ള ഒരു പരിശോധന എന്ന് പറയുന്നത് പ്ലാസ്റ്റിക്കുമായിട്ട് ആരെങ്കിലും എത്തുന്നുണ്ടോ എന്നുള്ള കാര്യം മാത്രമാണ്. അത് ഒഴിവാക്കുവാൻ എല്ലാവരോടും അഭ്യർത്ഥിക്കുന്നു. സത്രം മുതൽ കൈതക്കുഴി വരെ ഇപ്പോൾ സ്ട്രീറ്റ് ലൈറ്റ് പിടിപ്പിച്ചിട്ടുണ്ട്. കൈതക്കുഴി മുതൽ പാണ്ടിത്താവളം വരെയുള്ള സ്ട്രീറ്റ് ലൈറ്റ് പിടിപ്പിക്കുന്ന കാര്യം ദേവസ്വം ബോർഡ് മെമ്പറുടെ ശ്രദ്ധയിൽ രാവിലെ തന്നെ ഉന്നയിച്ചു. അത് അടിയന്തരമായും பூர்த்தியாക്കാം. சபரிமலை ஐயப்பனுக்கு மாலை அணிந்து விரதம் இருந்து கடினமிக்க கானக பாதையில் உடலை வருத்தி பாத யாத்திரையாக சன்னிதானம் சென்று ஐயப்பனை கண்டு வந்தால்தான் சகல ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும் என்பது பழங்காலந்தொட்டு பக்தர்களில் பலரின் நம்பிக்கையாக இருக்கிறது. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் ரமேஷ் கண்ணன். மலையாம் மலையாம் சபரி